யூனிட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 5. இந்த ப்ராப்ளத்தில் ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸோட டொமைன் கண்டுபிடிக்கணும். கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஃபஸ்ட்டில் எஃப் ஆஃப் எக்ஸின் டொமைன் என்பது என்னவென்று பார்ப்போம். ரியல் லைனில் எஃப் ஆஃப் எக்ஸின் டொமைனை டிஃபைன் பண்ணுவோம். அதாவது ரியல் லைனில் இருக்கும் பாயிண்ட்டுகளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ரியல் வேல்யூ கொடுத்தால் அந்த பாயிண்ட்டுகளில் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபைன்டாக இருக்கும். ரியல் லைனில் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபைன்டாக உள்ள புள்ளிகள் தான் எஃப் ஆஃப் எக்ஸின் டொமைன். இப்போ நம்ம இங்கே ரியல் லைனில் கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் எந்த புள்ளிகள்லாம் டிஃபைன்டாக இருக்குன்னு பார்ப்போம். when x ஈக்குவல் டு 1, x ஈக்குவல் டு 1 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸு டிஃபைன்டாக இல்லையான்னு பார்ப்போம். எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு 1 பாயிண்டில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிஃபைன்டாக இருக்கணும்னா எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ ஒரு ரியல் வேல்யூவாக இருக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸுக்கு 1 போடுறேன், 1 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் square root of 1 minus square root of 1 minus 1 squared is 1 minus 1, which is 0. So square root of 0 equal to square root of 1 plus square root of 1 minus square root of 0 is 1 minus 0. 1 minus 0 is 1 equal to square root of 1 plus square root of 1 is 1. f of 1 equal to square root of 2. இப்போ இங்கே வந்து f of 1ஓட வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு சொல்கிறது ஒரு ரியல் வேல்யூ. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு ரியல் வேல்யூ கொடுக்குது. அதனால எக்ஸ் ஈக்குவல் டு 1ல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிஃபைன்டு. therefore f of x is defined at x equal to 1. அடுத்தது when x equal to minus 1, x equal to minus 1ல f of x டிஃபைன்டா இல்லையான்னு உள்ளதை செக் பண்ணுவோம். ஸோ x equal to minus 1ல f of x டிஃபைன்டா உள்ளதை செக் பண்ணுறதுக்கு f of xல x equal to minus 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். f of minus 1 equal to square root of 1 plus square root of 1 minus square root of 1 மைனஸ் எக்ஸுக்கு மைனஸ் 1 போடுறேன், மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் 1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 1 is 0. So square root of 0 equal to square root of 1 plus square root of 1 minus square root of 0 is 0 equal to square root of 1 plus square root of 1 minus 0 is 1 equal to square root of 1 plus square root of 1 is 1 equal to square root of 1 plus 1 is 2, square root of 2. So f of minus 1 equal to square root of 2. Square root of 2 சொல்கிறது ஒரு ரியல் வேல்யூ. இப்போ f of minus 1க்கு ரியல் வேல்யூ கிடைக்குது. அதனால் f of x is defined at x equal to minus 1. ஸோ இதுவரை x equal to 1, x equal to minus 1ல f of x வந்து டிஃபைன்டுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அடுத்தது x belongs to minus 1 less than x less than 1. So minus 1
கமா 1 இன்டர்வல்ல f of x டிஃபைன்டா இல்லையான்னு உள்ளதை செக் பண்ணுவோம். ஸோ -1, 1 இன்டர்வல்ல எக்ஸோட வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூவை சூஸ் பண்ணுவோம். சே x ஈக்குவல் டு 0. இப்போ x ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறது -1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 1 இன்டர்வலில் உள்ள ஒரு பர்டிகுலர் வேல்யூ. ஸோ இந்த x ஈக்குவல் டு 0ல் f of x டிஃபைன்டா இல்லையான்னு செக் பண்ணுவோம். x ஈக்குவல் டு 0ல் f of x டிஃபைன்டாக இருந்ததுன்னா இந்த இன்டர்வலுக்குள்ளால் உள்ள எல்லா பாயிண்ட்லேயும் f of x வந்து டிஃபைன்டு. ஏன்னா x ஈக்குவல் டு 0 வந்து ஆர்பிட்ரியாக சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ x ஈக்குவல் டு 0க்கு f of x டிஃபைன்டாக இல்லையானது வெரிஃபை பண்ணுவோம். f of 0 ஈக்குவல் டு f of 0ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு f of xல x ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ x ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸுக்கு 0 போடுறேன், 0 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 0 ஸ்கொயர் இஸ் 1 மைனஸ் 0, 1 minus 0 is 1 equal to square root of 1 plus square root of 1 minus square root of 1 is 1 equal to square root of 1 plus square root of 1 minus 1 is 0 equal to square root of 1 plus square root of 0 is 0 equal to square root of 1 plus 0 is 1. F of 0 equal to square root of 1 is 1. So f of 0 ஓட வேல்யூ வந்து 1. இப்போ f of 0 வந்து ஒரு ரியல் வேல்யூ கிடைக்குது. Therefore f of x is defined for x belongs to -1 less than x less than 1. x equal to 0ல f of x defined. x equal to 0 வந்து ஆர்பிட்ரியா இந்த இன்டர்வல் -1 less than x less than 1 இன்டர்வலில் சூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஆர்பிட்ரி பாயிண்டில் f of x டிஃபைன்டுனா அந்த இன்டர்வலில் உள்ள எல்லா பாயிண்ட்லேயும் f of x டிஃபைன்ட். ஸோ f of x is defined for x belongs to -1 less than x less than 1. Therefore f of x is defined in the closed interval -1, 1. காரணம் x equal to -1ல f of x defined, x equal to 1ல f of x defined. அடுத்தது -1 less than x less than 1 இந்த இன்டர்வல்ல f of x defined. So f of x is defined in the closed interval -1, 1. அடுத்தது x less than -1 இன்டர்வல்ல f of x defined ஆன்னு செக் பண்ணுவோம். x less than -1 இன்டர்வல்ல f of x defined ஆன்னு செக் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்வல் x less than -1 இன்டர்வல்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுவோம். சே x equal to -2. x equal to -2ல f of x டிஃபைன்டுனா x less than -1 இன்டர்வல்ல f of x டிஃபைன்டாக இருக்கும். வெரிஃபை பண்ணுவோம். x equal to -2 f of xல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். f of -2 equal to f of -2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு f of xல x equal to -2 சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸுக்கு -2 போடுறேன், -2 ஹோல் ஸ்கொயர் equal to square root of 1 plus square root of 1 minus square root of 1 minus -2 whole square is 4 equal to square root of 1 plus square root of 1 minus square root of 1 minus 4 is -3. f of -2 is imaginary. காரணம் இங்கே வந்து square root of -3 is imaginary. ஸோ f of -2 வந்து ஒரு இமேஜினரி வேல்யூ கிடைக்குது. இப்போ f of -2 இஸ் இமேஜினரி. ஸோ f of x இஸ் இமேஜினரி ஃபார் x ஈக்குவல் டு -2. ஆனால் x ஈக்குவல் டு -2 வந்து ஒரு ஆர்பிட்ரியாக
x less than minus 1 இன்டர்வல்ல எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஆர்பிட்ரரி பாயிண்டில் f of x வந்து இமேஜினரி. ஸோ f of x is imaginary at all points of the interval x less than minus 1. For x less than minus 1, we have f of x is imaginary. Therefore, f of x is not defined for x less than minus 1. Hence, f of x is not defined in the interval minus infinity, minus 1. அடுத்தது x greater than 1 இன்டர்வல்ல f of x defined ஆன்னு செக் பண்ணுவோம். x greater than 1 இன்டர்வல்ல f of x defined ஆன்னு செக் பண்ணுறதுக்கு x greater than 1 இன்டர்வல்ல ஆர்பிட்ரியாக ஒரு பாயிண்ட்டு செலக்ட் பண்ணணும். அந்த பாயிண்ட் வந்து x equal to 2ன்னு செலக்ட் பண்ணுறேன். இந்த x equal to 2 பாயிண்டில் f of x டிஃபைன்டுனா f of x is defined for all points in the interval x greater than 1. So x equal to 2ல f of x வெரிஃபை பண்ணுவோம். f of 2 equal to f of 2 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு f of xல x இருக்கிற இடத்துல 2 ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸுக்கு 2 போடுறேன். 2 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 2 squared is 4 equal to square root of 1 plus square root of 1 minus square root of 1 minus 4 is minus 3. So இங்கே வந்து f of 2ல வந்து square root of minus 3 கிடைக்குது. Square root of minus 3 is imaginary. So f of 2 is imaginary. So x equal to 2 இருக்கும்போது f of x வந்து imaginary. So for x greater than 1, we have f of x is imaginary. காரணம் x equal to 2ல 2 வந்து ஆர்பிட்ரியாக இன்டர்வல் x greater than 1ல சூஸ் பண்ணுவோம். இந்த ஆர்பிட்ரி பாயிண்டில் f of x வந்து இமேஜினரியாக இருக்குது. ஸோ f of x is imaginary for all points in the interval x greater than 1. So for x greater than 1, we have f of x is imaginary. Therefore, f of x is not defined for x greater than 1. Hence, f of x is not defined in the open interval 1, infinity. அடுத்தது ரியல் லைனை 4 பார்ட்டாக டிவைட் பண்ணுறேன். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் 1, மைனஸ் 1லேருந்து 0, 0லேருந்து 1, அடுத்த 1லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. பாருங்கள், இந்த இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி, மைனஸ் 1, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் இன் தி இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி, மைனஸ் 1. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபைன்ட் இன் தி க்ளோஸ்ட் இன்டர்வல் மைனஸ் 1, 1. அடுத்த எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் not defined in the open interval 1, infinity. So, the real line la minus infinity to minus 1 in the interval la f of x not defined. 1 to infinity, interval 1 to infinity la f of x not defined. Closed interval minus 1 to 1 idla vandu f of x defined. For real line la எந்த இன்டர்வல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபைன்டோ அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸோட டொமைன். ஹென்ஸ் தி டொமைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் தி க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, 1.